ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மே 2025 ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த ஷோ காஸ்ட் நோட்டீஸ் எதுக்கு அப்படின்னா, விளக்க கடிதம் கேட்டு எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி அந்த குறைபாடுகளை சரி செய்கிறதுக்கு விளக்கம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது என்எம்சி 2025-26 இந்த வருஷத்துக்கான அட்மிஷனுக்கு இந்த 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நிபந்தனையுடன் கூடிய ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நிபந்தனையின்படி இன்னும் 7 நாட்களில் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கான விளக்கத்தை என்எம்சிக்கு கொடுக்கணும். இப்போது 5050 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு வந்து 72,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேலே கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் என்எம்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் மே மந்த் கொடுத்துருந்துருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. அதில் இப்போ அந்த 35 அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையும் இருக்கக்கூடிய குறைகளில் மிக குறிப்பிடத்தக்க குறையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேக்கல்ட்டி இன்அடிக்குவேட், அதாவது ஸ்டாஃப் வந்து பற்றாக்குறை இருக்காங்க, அந்த ஸ்டாஃப் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்எம்சி நோட்டீஸில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இன்னும் 7 நாளில் விளக்கம் தெரிவித்து அவங்களுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிபந்தனையுடன் கூடிய ஒப்புதல் அளிக்கப்பட்டாச்சு. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்த வருஷம் அட்மிஷன் நடைபெறும், காலேஜெலாம் நடக்கும். பட் நிபந்தனையுடன் கூடிய ஒப்புதல் அப்படிங்கும்போது அந்த நிபந்தனை எல்லாத்தையுமே தமிழ்நாடு மருத்துவ கல்வித்துறை வந்து அதை சரி செஞ்சுருவாங்க. டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அதை சரி செஞ்சுருவாங்க. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் அபவுட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். தேங்க்யூ.